அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னையும் உங்களையும். சகோதரர்களே, சூரியன் மேற்கில் உதிக்கும், உலக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். எல்லா பாவிகளும் தௌபா செய்ய ஆரம்பிப்பார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை இழுத்து மூடிவிடுவான், இழுத்து மூடிடுவான். யாருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, பேசலாம் அவனை பற்றி. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 3 வருடம் அல்ல, உலகம் அழியும் காலம் வரைக்கும். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வலவ் அன்ன மா ஃபில் அர்ள் மின் ஷஜரத்தின் அக்லாம். உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனைகளாக மாற்றி. உலகத்தில் எத்தனை மரம் இருக்குது? சம்மாந்துறையில மாத்திரம் எத்தனை மரம் இருக்குது? எண்ணேலுமா? எண்ணேலுமா? சிங்கராஜவன எத்தனை மரம், ஹபரண, வாகர, புத்தல எத்தனை கோடி மரம், அமேசன் காடு எத்தனை மரம், என்னலாமா சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேனைகளாக மாற்றி, வல் பஹர் யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அப்ஹுர், 7 கடல்களையும் மையாக மாற்றி, உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேனைகளாக மாற்றி 7 கடல்களையும் மையாக மாற்றி அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுதினால் அல்லாஹ் சொல்கிறான், மானஃபிதத் கலிமாத்துல்லாஹ், கடல் மை வத்திவிடும், மரங்கள் எல்லாம் முடிந்துவிடும், ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுதி முடிக்க முடியாது. அவன்தான் எம்முடைய ரப்பு. சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்கிறோம். என்ன காலம்? ஃபித்னாவுடைய காலம், குழப்ப காலம். துனியாவுக்கு பின்னால் 24 மணி நேரமும் அலையும் காலம் அல்ல இது. விளங்கிக் கொள்ளுங்கள். என்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார் தெரியாது. உலகத்தில் என்ன நடக்கும்? ஷாம் தேசத்து ஃபித்னா, பலஸ்தீன்ல ஃபித்னா, எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள், எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ இரத்த உறவுகள், எத்தனையோ குழந்தைகள், 4000க்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைகள் மௌத்தாகிவிட்டது. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஃபேஸ்புக்கை திறந்தால், வாட்ஸ்அப்பை திறந்தால் வரக்கூடிய செய்திகள் இதுதான். குனுத்தோதினோம், அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம். சகோதரர்களே, ஆனால் இவ்வளோ நடந்தும், இவ்வளோ சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தும் நம்முடைய சமூகத்தில் இன்னும் தொழாதவர்கள் இருக்கிறார்களே. எவ்வளோ கை சேதம், எவ்வளோ கை சேதம். கிழக்கு மாகாணம், திருகோணம் மலை தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் ஒரு பள்ளி, ஒரு பள்ளியை காட்டுங்கள். நம்முடைய ஊர் முஸ்லிம் ஊர், பரக்கத்தான ஊர், நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர், தாயிக்கள் வாழக்கூடிய ஊர். எத்தனை பள்ளிவாசல்? 58. 58 பள்ளிவாசல், 58 பள்ளிவாசல், 8 ஜும்மா பள்ளிவாசல். ஒரு மஹல்லாவை காட்டுங்கள், 100க்கு 100 தொழுகையாளி உள்ள மஹல்லாவை காட்டுங்க சகோதரர்களே. இல்லை, அல்லாஹ்வோட உதவி எப்படி வார? இதுதான் நாங்க அல்லாஹ்வை விளங்கின அழகா. சூரியன் சுஜூது செய்கிறது, மரங்கள் சுஜூது செய்கிறது. மனிதனுக்கு இன்னும் புத்தி வரவில்லையா சகோதரர்களே? இன்னும் ஹராமா, இன்னும் வட்டியா, இன்னும் பாவமா, இன்னும் பொய்யா, இன்னும் ஏமாத்தா? எவ்வளோ காலம் சகோதரர்களே அல்லாஹ்வை ஏமாத்த? எவ்வளோ காலம் மலக்குல் மௌத்தை ஏமாத்த? அல்லாஹ்வை ஏமாத்த இயலாது, மலக்குல் மௌத்தை ஏமாத்த இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், லவ் யுஆகிதுல்லாஹு الناس பிமா கஸபு, நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் சுட சுட நான் உன்னை பிடிக்க ஆரம்பித்தால், சுட சுட பிடிக்க ஆரம்பித்தால், மா தரக அலா பஹ்ரிஹா மின் தாப்பா, உலகத்தில் ஒரு பூச்சு புழு மிஞ்சாது, உலகத்தில் ஒரு பூச்சு புழு மிஞ்சாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் விட்டு வைத்திருக்கிறேன் உங்களை. ஆண்களே, பெண்களே, தாய்மார்களே, பெண்கள் வந்திருக்கிறார்கள். உலகத்தில் தலைவர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள். இமாம் புகாரியை உருவாக்கியது யார்? ஒரு பெண். இமாம் ஷாஃபியை உருவாக்கியது யார்? ஒரு பெண். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தது யார்? உம்மு ஐமன் என்ற பெண், ஹலீமா என்ற பெண், ஆமினா என்ற பெண். உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் பெண்கள்.
ஆனால் இன்றைக்கு பெண்கள் சோதனைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். என்றைக்கு பெண்களிடம் முழுமையான தீன் வருமோ சகோதரர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இமாம் ஷாஃபியை போல மாறுவார்கள். இன்னும் பெண்களுக்கு நாங்கள் டிவியா வாங்கி கொடுப்பது, நகை வாங்கி கொடுத்தோம், 50 பவுன் 100 பவுன் வீடு கட்டி கொடுத்தோம். பெருநாள் வந்தால் பெண்களுக்கு 1000 கணக்கில் புடவை எடுத்து கொடுத்தோம். நோய் வந்தால் மருந்தெடுத்து கொடுத்தோம். மாச்சல் வந்தால் சுத்துவதற்கு கூட்டி கொண்டு போனோம். வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லையா, வா போவோம். ஹோட்டலா ஏறி இறக்கினோம். வெளிநாடுகளுக்கும் கொண்டு போனோம். எல்லாம் கொடுத்தோம். மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே. எந்த மனைவிக்கு நீ நகை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ புடவை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ தொழுகையையும் விட்டு உழைத்து உழைத்து கொட்டினாயோ, அந்த மனைவிதான் முதலாவது கியாமத்துடைய நாளையில் உனக்கு எதிராக வருவாள். சொல்லுவாள், யா அல்லாஹ், நகை தந்தான், புடவை தந்தான், காணி தந்தான், வாத்து தந்தான், வாங்கோழியும் தந்தான், உன்னை சொல்லித்தரல்ல, எல்லாம் தந்தார், உன்னை சொல்லித் தரவில்லை. அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெண்கள் மஹரமை பேண வேண்டும், ஆண்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும். துனியாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. சம்பாதிப்போம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சம்பாதிப்போம். தஹஜ்ஜத் தொழுகையோடு நாம் தொழிலை ஆரம்பிப்போம். சுபகு தொழுகையோடு தொழிலை ஆரம்பிப்போம். அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டு நாம் காரியங்களை ஆரம்பிப்போம். அல்லாஹ் ஒரு நாளும் நம்மை வீணாக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வார்கள். ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அல்லாஹ் சொல்றான், கல்லா கல்லா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்ல. அந்த நாள் நீ நினைக்கிற மாதிரி நாள் அல்ல. இதா துக்கத்தில் அருள், பூமியை நான் குலுக்குவேன். அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் வந்தால் பூமியை குலுக்குவேன். பூமியில அடியில உள்ளதெல்லாம் வெளியால வந்து வரும். وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا, மலக்குமார்கள் எல்லாம் நாம் தொழுகைக்கு எப்படி சஃப் சஃப்பாக நிற்கிறோமோ அதே போல அந்த நாளில், அந்த மறுமை நாளில் மலக்குமார்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டு சஃப்பாக நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னால் என்னுடைய கட்டளை வரும். என்ன கட்டளை தெரியுமா? என்ன கட்டளை நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்லுவான், நரக காவலாளிகளுக்கு சொல்லுவான். அந்த மலக்குமார்களுக்கு பெயர் ஜபானியாக்கள். ஜபானியாக்களை பார்த்து சொல்லுவான், நரகத்தை கடிவாளங்களால் கட்ட சொல்லுவான். நரகத்தை கடிவாளங்களால் கட்ட சொல்லுவான். சகோதரர்களே, எல்லாரும் பார்க்க இருக்கிறோம். நானும் பார்க்க வேண்டும் அந்த காட்சியை, நீங்களும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை கட்டுங்கள். 70,000 கடிவாளங்களால் நரகம் கட்டப்படும். எத்தனை? 70,000 கடிவாளம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்கு பிடித்திருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், நரகவாதியை, நரகத்துக்கு நீ போக தேவையில்ல, முதலாவது நரகம் உனக்கிட்ட வரும். சுனாமி வந்துச்சு, கடலுக்கு வளமையாக நீங்க போனீங்க பார்க்கறதுக்கு, இன்றைக்கு நான் வாரன் உங்களை பார்க்கறதுக்கு. சுனாமி, சுகதாக்கள் ஆனவங்க எல்லாம் சுகதாக்கள் ஆனாங்க. நாவண்ணா நாசமா போனவங்க எல்லாம் நாசமா போனாங்க. மீனா மிஞ்சின நீயும் நானும் அல்லாஹ்வை பயப்பட்டா சரிதான். சரியா போலையா? சரியா போலையா சகோதரர்களே? சுனாமி 3 எழுத்து. அல்லாஹ் சுகதாக்களாக்க நாடினாக்கள் எல்லாம் சுகதாக்களாக்கினான். நல்லவங்க சுகதாக்கள், மௌத்தா போன கெட்டவங்க நாசமா போய்த்தாங்க. மிஞ்சி இருக்கக்கூடியவன் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை கொண்டு வா. நரகம் கட்டி இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தை பார்ப்பான் காஃபிர், நரகத்தை பார்ப்பான் பாவி, உலகத்தில் சுஜூது செய்யாதவன், அல்லாஹ்க்கு வழிபடாதவன், உலமாக்கள் தாயிக்கள் எவ்வளவு கூப்பிட்டாலும் பள்ளிக்கு வராதவன், நரகத்தை அங்கே பார்ப்பான். நரகம் சத்தம் போடுமாம், சத்தம், கோஷம் எழுப்பும். ஹதீஸில் வந்திருக்கிறது, அந்த கோஷத்தை கேட்டு மலக்குமார்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள்.
அவ்வளோ பெரிய சத்தம் போடுமாம். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் யததக்கருல் இன்சான், மனிதனுக்கு புத்தி வர ஆரம்பிக்கும். உலகத்தில் புத்தி வராத கூட்டத்துக்கு நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் புத்தி வரும். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப புத்தி வந்து பிரயோசனம் இல்லை. ஆகவே சகோதரர்களே, வாழக்கூடிய காலம் குறைந்த காலம். சாதிக்க தேவையில்லை. நாம் நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்காவது உலகத்தில் அமல் செய்வோம். குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு படிப்பை, தொழிலை கொடுத்த நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ்வோடு நெருங்குவோம், அல்லாஹ்வோடு தொடர்பாகுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம். மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது. கைசேதமான விடயம் என்ன தெரியுமா? கைசேதமான விஷயம் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சில ஆம்பளைகள் பள்ளிக்கு வராங்க. எப்ப தெரியுமா பள்ளிக்கு வராங்க? ஜனாசாவாகத்தான் அவர் முதல் பள்ளிக்கு வாரார். எவ்வளோ கைசேதம் சகோதரர்களே! உயிரோடு இருக்கும்போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல, பள்ளிக்கு வா, ஒவ்வொரு நாளும் 5 தரம் முஅத்தின், வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். கஸ்ட்ல போனாங்க, உலமாக்கள் போனாங்க, தாயிகள் போனாங்க, வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். வரல. மௌத்தாகினாய், வரலையா? காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு. கால கைய கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள். உலகத்துல உயிரோடு இருக்க போகல, வரலையா? இவ்வளவு கைசேதம். சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கஃன் துணியால் தான் மறைக்கிறாங்க. எவ்வளவு கைசேதம் சகோதரர்களே! அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது, முடியை காட்டக்கூடாது, குலைந்து பேசக்கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னார்கள் உலமாக்கள். விளங்கவில்லை. மூடுறா எப்ப? ஃபுல்லா தன்னை ஃபுல்லா மூடுகிறா எப்ப? ஜனாசாவாகத்தான் மூடுகிறா. ஆக இப்படியான கைசேத வாழ்க்கையை விட்டும் நாம் நம்மை பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான், 2 வழியை காட்டி தந்திருக்கிறான். இது நல்ல வழி, இது கெட்ட வழி. தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான். அல்லாஹ்ட மேல பழி போடலாம் யாருக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்ட மேல யாருக்கும் பழி போடாது. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனில் சொல்லிவிட்டான், வஹதைனாஹுன் நஜ்தைன், கெட்ட வழி நல்ல வழி 2யும் நான் காட்டி தந்து விட்டேன். இஷ்டமான வழியில போ, மறுமையில் சந்திப்போம். அதுதான் முடிவு. உலகத்தில் எப்படியும் பாடு. தொலாட்டி யாரையாவது அடிச்சு கொள்ளுவாங்களா? இங்க கொள்ள மாட்டாங்க. வட்டி எடுத்ததுக்காக குடும்பம் உங்களோட பேசாம இருக்குமா? பேசாம இருக்காது. வருவாங்க, போவாங்க. அங்க வாங்க எல்லாரும், இங்க இல்ல, அங்க வாங்க. அங்கதான் உங்களுக்குரிய தீர்ப்பு. சகோதரர்களே, நானும் சந்திக்க இருக்கிறேன், நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள். குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கலிமாவோடு மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.